ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான பீட்ரூட் சட்னி தாங்க பார்க்க போகிறோம். நம்ம யூஸ்வலாக தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி இதே மாதிரி தான் ட்ரை பண்ணிகிட்டே இருப்போம். இது பீட்ரூட் பொரியலில் இந்த மாதிரி எதுவுமே பிடிக்காதவங்க கூட இந்த பீட்ரூட் சட்னி ரொம்ப பிடிக்கும். ரொம்ப வித்தியாசமாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயை வச்சுக்கலாங்க. அதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 2 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்து நல்லா வறுத்துக்கலாங்க. லைட்டாக பொன்னிறமாக வர்ற அளவுக்கு இந்த அளவுக்கு வறுத்துட்டு இப்போ இது கூட ஒரே ஒரு பச்சை மிளகா, 4 வரமிளகா சேர்த்துக்கலாங்க. பச்சை மிளகாயும் சேர்க்கணும், வரமிளகாயும் சேர்க்கணுங்க. வரமிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ப அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட ஒரு 6 பல் பூண்டு நான் சேர்த்துருக்கேங்க. அது கூட ஒரே ஒரு இன்ச்சு இஞ்சி சேர்த்துருக்கேங்க. இப்போ பாருங்கள், இந்த பச்சை மிளகாலாம் அப்படியே அந்த பச்சை கலர் மாதிரி வெள்ளையாக வந்துடுச்சு. வரமிளகாயும் நல்லா வறுபட்டுருச்சு. இந்த டைம் 15 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. பெரிய வெங்காயம் சேர்த்தாலும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஆனால் சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது டேஸ்ட் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த சின்ன வெங்காயம் லைட்டாக கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், எல்லாம் ஓரளவுக்கு எல்லாமே வதங்கி வந்துடுச்சு. இந்த டைம் நான் 200 கிராம் பீட்ரூட்டை சும்மா ரஃப்பாக சாப் பண்ணி சேர்த்துக்கிறேங்க. இப்போ இதில் தண்ணி எதுவுமே நம்ம சேர்க்கக்கூடாது. தண்ணி சேர்த்துட்டோன்னா அந்த பீட்ரூட் சட்னியில் ஒரு மாதிரி பச்சை ஸ்மெல்லோட, அந்த பீட்ரூட் ஸ்மெல்லோட நல்லா இருக்காது. இப்போ இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேங்க. இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிட்டு மூடி போட்டு நம்ம சிம்மில் ஒரு 2 மினிட்ஸ் வைக்கலாங்க. இப்போ பாருங்கள், நான் தண்ணி எதுவுமே ஊற்றலை. ஆனால் தானாகவே அந்த பீட்ரூட்லேருந்தே தண்ணி வரும். இப்போ இந்த தண்ணி வத்துற அளவுக்கு நம்ம வேக வச்சா போதுங்க பீட்ரூட்டை. இப்போ பாருங்கள், இந்த பீட்ரூட்டில் இருக்க தண்ணி ஃபுல்லாக வத்திருச்சு. அதிலே நேச்சுரலாக வந்த தண்ணியே ஃபுல்லாக வத்திருச்சு. அவ்வளோதாங்க. நம்ம இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பீட்ரூட் ஃபுல்லாக ஆற வச்சிடலாம். இப்போ இது கூட ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி நான் சேர்த்துக்கிறேங்க. அதாவது மலை நெல்லிக்காய் இல்லை, சாதா நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்துக்கிறேன். இதில் புளி சேர்த்திருக்கோம்னு தெரியக்கூடாதுங்க. அந்தளவுக்கு புளி சேர்த்தா போதும். இப்போ வதக்குனது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டேங்க. இது கூட ஒரு 6-7 துண்டு தேங்காய் நான் சேர்த்துருக்கேங்க. தேங்காய் சேர்க்கலைனாலும் நல்லாயிருக்கும். ஆனால் தேங்காய் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி திக்காக நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டோங்க. இப்போ இதுக்கு தாளிப்பு போட்டுடலாம். கடுகு, கருவேப்பிலை, அப்புறம் கட்டாயமாக பெருங்காயத்தூள் நம்ம சேர்க்கணுங்க. பெருங்காயத்தூள் சேர்த்தா தான் வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இது எல்லாத்தையும் கலந்து விட்டுடலாம். நம்மளோட சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த சட்னி திக்காக வச்சு சாப்பிட்டா தாங்க நல்லாயிருக்கும். இட்லிக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. தோசைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக எல்லாம் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்கள் எல்லாத்துக்கும் நிச்சயமாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.